வணக்கம். மார்க்கெட் நேற்று மோரார்லெஸ் ஃப்ளாட்னு தான் நம்ம சொல்லணும். தோ 150 பாயிண்ட் டவுன், 148 பாயிண்ட் டவுன். பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 501 பாயிண்ட்ஸ் டவுன். பேப்பர்லலாம் நிறைய இது போட்டிருந்தாங்க. 3.5 லட்சம் கோடி நஷ்டம்ன்றது. வந்தப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க 10 லட்சம் கோடி லாபம் வந்துச்சுன்றது. இதுதான் உலகம். ஸோ உலகத்தில் எது கிடைக்கலையோ அதை பற்றி தான் ஜாஸ்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றே நான் சொல்லியிருந்தேன். நேற்று ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நான் சொல்லியிருந்தேன் தட் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குன்றது. இதெல்லாமே இட் இஸ் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் புக்கிங் தான் அவளே, ஆக்சுவல் ஃபால் கிடையாதுன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பாயிண்ட் ஏறினதுல ஒரு 500 பாயிண்ட் இறங்கினதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு. நேற்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 129 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு. நிஃப்டி 71 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு. இன்ட்ராடே ஸ்விங் 575 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் ஆப்ஷன் டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்கலாம், நான் கேஷ் மார்க்கெட்டில் இருக்கிறேன், எனக்கும் ஆப்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஒன்று, நீங்க டேட்டாவா நீங்க தெரிஞ்சுக்காதீங்க. மார்க்கெட் மேல போகுதா கீழே வரப்போதா, எங்க ரிஸ்க் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுங்க. இந்த டேட்டாஸை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாதுன்னு நினைக்காதீங்க. மார்க்கெட்டோட டோட்டல் கேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்று பெருசா வருதுன்னு சொன்னால் அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். என்னது? ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த சிம்டம்ஸை பார்த்து தான் நம்ம நம்மளோட கேஷ் செக்மெண்ட்டை என்ன பண்ணலாம்ன்றது நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,000ல ஹையஸ்ட் புட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் அதான் மேஜர் சப்போர்ட் ஜோனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் காலை பொறுத்த வரைக்கும் 48,000 லெவல்ல தான் ஹையஸ்ட் கால் இருக்கு. காலு புட்டு ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கால் மார்க்கெட் மேலே போகும்போது வாங்குவாங்க, புட்டு கீழே வரும்போது இது பண்ணுவாங்க. இதே இது ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, காலை ரைட் பண்ணுவாங்க. அதாவது இதுக்கு மேல தாண்டாதுன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுவாங்க. அதுல அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மி. பட் அந்த இடத்துல சாதாரண பயங்கர பவர்ஃபுல் மணி இருக்கும். ஸோ அந்த 48,000 நான் தாண்ட விட மாட்டேன்னு சொல்றது ஒரு செட் ஆஃப் கும்பல். பட் இன்னைக்கு அந்த லாஜிக் நிறைய மாறி இருக்கு. பட் இப்போதைக்கு அந்த 48,000 ஒரு மேஜர் 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 ரெசிஸ்டன்ஸ்ன்றது நீங்க வச்சுங்க. ஓவராலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மோர் ஆன் கால் சைடு தான் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் கீழே வரும் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் மூவ்மெண்ட் அகெயின் ரைட் 48,000 லெவலை கிராஸ் ஆகுது. 48,100 லெவலை கிராஸ் ஆகும் போதும் பிச்சுக்கிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நேற்று பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆனது 47,457 ரைட், எக்ஸாக்டா சொல்லணும் 457 அந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 550 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் ரியாக்ஷன் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஷார்ட் கவரிங் ஹெவியா வரும். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 22,500 லெவல்ல ஹையஸ்ட் காலும் அண்ட் 22,400ல ஹையஸ்ட் புட்டும் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ரொம்ப டைட் மார்ஜின்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா புட்டு ஜாஸ்தியா கால் ஜாஸ்தியான்னு பார்த்தால் 1,95 லட்சம் ரைட் சொச்சம் இருக்கு. 96னே வச்சுக்கலாம். 1,95,82,350 இதான் லெவல். அவ்வளோ கால்ஸ் எக்ஸ்ட்ரா எழுதி இருக்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்களேன், சப்போஸ் ஏதோ ஒரு ரீசன்னால மேலே தூக்குதுன்னு வச்சுங்க. நேற்று நிஃப்டி க்ளோஸ் ஆன லெவல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 22,404ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு காரணத்துல ஒரு 200-250 பாயிண்ட் மேல தூக்குச்சுன்னு சொன்னால் ரைட், இன்னும் அடிஷ்னலா ஒரு 200 பாயிண்ட் மேல வரும். ஸோ ஷார்ட் கவரிங் இருக்குல்ல, 2 கோடி மக்கள் அந்த இடத்துல வேட்டை ஆடுறதுன்றது இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டர்ஸ்னு வாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டர்ஸ் இது மாதிரி பெரிய கும்பல் இருக்குன்னா நிச்சயமா வேட்டை ஆடணும்னு ஆசைப்படுவாங்க. பார்க்கலாம் அந்த லெவலை கிராஸ் ஆகுதான்றது பார்க்கணும். லெவல் என்னது? 22,500 லெவல். ஞாபகம் வச்சுங்க, நிறைய விஷயங்கள் நம்ம இந்த விஷயத்துல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். வெறும் ஆப்ஷனை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. நேத்து செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. மேஜரா இருந்தது மீடியா மார்க்கெட்டை ஒன்றும் பெருசா தூக்க போறது கிடையாது. பட் மார்க்கெட் ஆட்டினது டெக்னாலஜி, ரியாலிட்டி அண்ட் ஃபைனான்ஸ்.
அஃப்கோர்ஸ் பேங்கிங் செக்டரும் உண்டு. ஸோ பேங்கிங் செக்டரும் வந்து ஓரளவுக்கு வந்து பெருசாக வந்து அடிச்சிச்சு. பேங்கிங் செக்டரில் ஆர்பிஎல் ஆகட்டும், கப் ஆகட்டும், கனரா பேங்க், பந்தன் பேங்க் இவங்களாம் வெயிட்டேஜ் கிடையாது. பட் வெயிட்டேஜ் இருந்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், அது வந்து 1.25% டவுன் ஆச்சு. கோட்டக் பேங்க் 1% பக்கமாக டவுன் ஆச்சு. எஸ்பிஐ 1.2%, 1.7% வந்து டவுன் ஆச்சு. மேஜராக எஃபெக்ட் ஆனது வந்து ஃபைனான்ஸ் சைடில் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இவங்களாம் வந்து ஓரளவுக்கு அடி வாங்குச்சு. மெட்டல் செக்டர், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அது மட்டும்தான் வந்து 0.1% விழுந்துச்சு. மீது எல்லாமே வந்து மோர் தென் 1% கீழே விழுந்திருக்கு. டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங். என்டையர் டாடா குரூப் வந்து அடி வாங்குச்சு நேற்று. அடி வாங்கினதுன்னு சொல்றதோட ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட்? மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் ஃபிளாட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிஃப்ட் நிஃப்டி வந்து அரௌண்ட் 22,454 இருக்கு. ஸோ நேற்று நம்ம லெவல் க்ளோஸ் ஆனது ஒரு 50 பாயிண்ட் மேலே வந்து தூக்கி நின்றுட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன லெவலுக்கு போக போகுதுன்றது. நேற்று இதெல்லாம் மார்க்கெட்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், அது கீழே உழுவுற மாதிரி அப்படியே மெதுவாக கீழே வந்துச்சு. அதனால இந்தியா விக்ஸும் வந்து ஒன்றும் பெருசாக ஏறல. ஸோ மார்க்கெட் 150 பாயிண்ட் கீழே விழுந்தோம். ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறல, புஷ்ஷுன்னு போச்சு. ஏன்னு சொன்னால் 3 நாள், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் வந்து லீவு. ஸோ டைம் டிகே ஆகும். யாரெல்லாம் தேர்ஸ்டே அன்னைக்கு ஆப்ஷன் வாங்கியிருந்தாங்களோ இந்த 3 நாளைக்கான கப்பம் கட்டியாச்சு. லீவு, ட்ரேடிங்கு, ஸோ டைம் டிகே வந்து ஆகும். ஸோ நேற்று ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் புட் ஆப்ஷன் வாங்கினவங்களும் கேட்டாங்க, சார் மார்க்கெட் 150 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு, ஆனால் ஏர்ல டைம் டிகே, ரைட்? வோலட்டாலிட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நேற்று ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது. என்னதுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 6 months ஹை. எது? ருப்பி. இன்ட்ராடேல வந்து 82 rupees 65 பைசால வந்து ருப்பி ஒருத்தர வந்துச்சு. க்ளோஸ் ஆகும் போதும் 82.74 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த மாற்றம் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால் ஹெவி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் நீங்க நம்பல, இந்தியா வந்து ஒரு பயங்கரமான வளர்ச்சி பாதையில இருக்கு. இந்த கரண்ட் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து பயங்கரமா செட்டப் பண்ணியிருக்கு. இதுக்கான எதிர்வொலி அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல வந்து வரும்ன்றது நம்பினால் நிச்சயமா வந்து நீங்க மார்க்கெட்ல கேஷ் போடுவீங்க. பாண்டில் நீங்க கட்டாயம் போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஷார்ட் டேர்ம்ல வந்து மேபி ஒரு ஃபால் வரலாம். மறுபடியும் நான் சொல்றேன், ஃபால் வரலாம். பட் நீங்க அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டா மிகப்பெரிய ப்ராஃபிட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது அகெயின் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான விஷயம். நான் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி நான் பேசல, கேஷ் செக்மெண்ட்ல நான் வந்து பேசுறேன். இன்னொன்று விஷயமும் இந்த இதுல வந்து நான் சொல்லிடுறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்க ட்ரேட் பண்ணும்போது பார்த்து நல்ல அட்வைஸ் எடுத்துட்டு நீங்க ட்ரேட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். இன்னைக்கு வந்து இண்டிகோ பயங்கர புல்லிஷா இருக்கு. இது எல்லாமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நான் சொல்றேன். நேத்து அந்த கம்பெனியோட ஓனர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5.5% வித்து ஒரு 7,500 கோடி பக்கமா வந்து காசு வித்ட்ரா பண்ணியிருக்கிறாரு. ஆல் டைம் ஹைல இருக்கு. புத்திசாலித்தனம் கேஷ் எடுக்கிறது தானே. ஜைடஸ் லைஃப், சீமென்ஸ், எம்ஆர்எஃப் இவங்க எல்லாமே வந்து புல்லிஷ் சைட்ல இருக்காங்க. நெகட்டிவ் சைட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் இருக்கு, டாடா ஸ்டீல் இருக்கு, பிவிஆர் ஐநாக்ஸ் இருக்கு, அடுத்தது வந்து லால்பத் லேப் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் சைட்ல இருக்காங்க. மோர் ஆன் ஷார்ட் பில்டப்ல இருக்கு. எப்பயுமே என் சைட்ல ஒரு ஸ்டாக் நாங்க சொல்லுவோம், 2 ஸ்டாக் நாங்க சொல்லுவோம். இது வந்து அப்சைட் பிரேக்கா டவுன் சைட் பிரேக்கான்னு நான் சொல்ல, பட் டெஃபினட்டா அடுத்த ஒரு 3 நாள், ரைட், இன்னையில இருந்து அடுத்த 3 நாள்ல வந்து ஒரு 2-3% லாபம் பார்க்கறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இது வந்து பேசிக்கா நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்னா, உங்க எந்த ஸ்கேனர்லயும் மாட்டாது, வால்யூமே இருக்காது, ரைட். ரெண்டாவது வந்து வோலட்டாலிட்டியே இருக்காது, பார் இக்னியூண்டு இருக்கும். அப்ப நாங்க வந்து என்ன அசியூம் பண்றோம், யாரோ ஒருத்தன் கமுக்கமா இந்த இடத்துல வந்து ஸ்டாக் வாங்கிட்டு இருக்காங்க இல்லை வித்துட்டு இருக்காங்கன்றது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி பண்றதுல நிச்சயமா பெரும் பணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க மறுபடியும் உங்களோட ரிசர்ச் நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு சொல்ற 2 ஸ்டாக், ஏச்சர் மோட்டார், எஸ்காட்ஸ், ரைட். இது அப் சைடா டவுன் சைடான்றது நீங்க உங்க ஹோம்ஒர்க் நீங்க பண்ணுங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க.
நன்றி, வணக்கம்.